இந்த வீடியோவில் csharpல வந்து ஒரு csharpையும் SQLையும் பயன்படுத்தி ஒரு CRUD அப்ளிகேஷன் எப்படி செய்வது, ஒரு ஸ்மால் ஃபோர் சிஸ்டம் வந்து எப்படி செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் அந்த ப்ரொஜெக்டை வந்து ரன் பண்ணிக்க இதுதான் வந்து முதல் வந்து நாங்கள் ஸ்ட்ரொக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதை கொடுக்குறோம். 1 கொடுத்தோம்னா அதுக்குள்ளே வந்து கிரியேட், எடிட், delete, ஸோ print, exit இவ்வளவு இருக்குது. முதல் க்ரியேட் பண்ணிக்க நாங்கள் முதல் வந்து என்கிட்ட ஸ்ட்ரொக் நேமை வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்குது. அப்போ நாங்கள் வந்து பிரெட் அண்ட் கொடுத்து ஸ்ட்ரொக் நேம் கொடுக்குறோம். அடுத்து வந்து எங்களுக்கு மேனுஃபேக்சர் டேட் கேட்குது. இப்போ நாங்கள் இப்படி கொடுத்தோம்டா இப்படி நாங்கள் அதில் கொடுத்ததில் வந்து இப்படி கரெக்டாக வந்து இப்படி தான் இந்த ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்குறோம். அந்த ஃபார்மெட்டில் கொடுப்போம். அடுத்து வந்து எக்ஸ்பைரி டேட் கேட்குது. எக்ஸ்பைரி டேட்டையும் வந்து நாங்கள் இந்த ஃபார்மெட்டில் வந்து கொடுப்போம். அடுத்து வந்து குவான்டிட்டி கேட்குது. குவான்டிட்டி வந்து இன்டியில் கொடுத்துருக்குறோம். இன்டியில் குவான்டிட்டியையும் கொடுப்போம். அடுத்து வந்து யூனிட் ப்ரைஸ் கேட்குது. யூனிட் ப்ரைஸ் வந்து டபுள் டெசிமலில் கொடுத்துருக்குறோம். டெசிமலில் கொடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். நம்பரை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அடுத்து வந்து 2 நம்பரை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அடுத்த 4 கொடுத்து நாங்கள் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஸ்ட்ரொக்கை எடிட் பண்ணி ஸ்ட்ரொக் நேமை வந்து எடிட் பண்ணணுமே. அடுத்து வந்து 4 கொடுத்தோம்னா நாங்கள் எங்களுக்கு சோவாகி வந்திருக்குது. அந்த 4 எந்த ஸ்ட்ரொக் ஐடி கேட்குது. நாங்கள் ஸ்ட்ரொக் ஐடியை கொடுக்க எங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரொக் ஐடிக்குரிய டேட்டா வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து நாங்கள் 5 கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து ஸ்ட்ரொக் டீட்டெயில் வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அடுத்த 3 கொடுத்தோம்னா நாங்கள் டிலீட் பண்ணலாம். நாங்கள் எந்த ஐடியை டிலீட் பண்ண வேணுமோ அந்த ஐடியை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து ஸ்ட்ரொக் வந்து டிலீட் ஆகிட்டு. இப்போ நாங்கள் கொடுத்த நம்பர் முதல் இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரொக் வந்து எங்களுக்கு டிலீட் ஆகி வந்திருக்கு. இப்படி வந்து அடுத்து இப்போ நாங்கள் டிலீட் பண்ணிக்க நாங்கள் ஒரு ஐடியை கொடுத்தோம்னா அந்த ஐடி வந்து ஃபவுண்டு ஐடி வந்து இந்த ஸ்ட்ரொக் ஐடி வந்து இல்லையென்று வருது. அதே மாதிரி நாங்கள் இப்படி வந்து CRUD ஃபங்க்ஷன்ஸை வந்து நாங்கள் csharpல எழுதிக்கொள்ளலாம். அடுத்து வந்து எடிட் பண்ணுற இப்போ வந்து எந்த ஐடி இப்போ எடிட் பண்ணிக்க நாங்கள் எந்த ஐடியை வந்து எடிட் பண்ணணுமோ அந்த ஐடியை கொடுப்போம். எந்த ஸ்ட்ரொக் நேம் நாங்கள் வந்து என்னென்ன ஸ்ட்ரொக் நேமை வந்து எடிட் பண்ண வேண்டிய ஸ்ட்ரொக் நேம் கொடுக்குறோம். அடுத்து வந்து டேட் கொடுக்குறோம். எடிட் பண்ண வேண்டிய டேட் கொடுக்குறோம். அடுத்து வந்து டேட் கொடுக்குறோம். மேனுஃபேக்சர் டேட், அடுத்து எக்ஸ்பைரி டேட், எப்படி வந்து எடிட் பண்ண வேணுமோ அந்த டேட்டை வந்து கொடுக்குறோம். எக்ஸ்பைரி டேட், எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறோம். அடுத்து வந்து என்ன குவான்டிட்டி வந்து எடிட் பண்ணணுமோ கொடுக்குறோம். அடுத்து வந்து யூனிட் ப்ரைஸையும் கொடுத்து என்ன பண்ண வேண்டாம் எங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து எடிட் ஆகணும். இப்போ நாங்கள் சோவில் கொடுத்து அந்த எடிட் ஆகினதை வந்து பார்க்கலாம். 5 நம்பரை கொடுக்க இப்போ நாங்கள் கொடுத்த வேல்யூஸ் வந்து எடிட் ஆகியிருக்கு. இப்படி வந்து நாங்கள் csharpல வந்து SQLையும் பயன்படுத்தி நாங்கள் கன்சோல் ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இதில் வந்து ஸ்ட்ரொக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, க்ரியேட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் தனித்தனியாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வந்து நாங்கள் இதில் வந்து இதில் வந்து ஸ்ட்ரொக்கை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல் வந்து ஐடி அதுகளுக்கு வேலிடேஷன் எழுதி நாங்கள் வந்து இதில் ஸ்ட்ரொக்கை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து கோட் எழுதியிருக்கிறோம். வேலிடேஷன் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து வந்து நாங்கள் ஸ்ட்ரொக்கை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோமோ அவ்வளோ டீட்டெயில்ஸ், யூனிட் ப்ரைஸ், குவான்டிட்டி, மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட் இது எல்லாத்தையும் வந்து யூசர்ட்டேருந்து வாங்கி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நாங்கள் எழுதியிருக்கிறோம். இது வந்து ஸ்ட்ரொக்கொண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கானது. அடுத்த வந்து இதை நாங்கள் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ண அடுத்த வந்து 3 பில் வந்து ஜெனரேட் பண்ணலாம். இப்போ எந்த ஐடி ஒரு பில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அந்த ஐடியை கொடுக்குறோம். எந்த குவான்டிட்டியையும் கொடுத்தோம்னா இஃப் யூ வாண்ட் என்னமோ ஐட்டத்தை வந்து ஆட் பண்ணணுமெண்டா ஜெஸ் கொடுத்து ஸ்டாக் ஐடி கொடுத்து குவான்டிட்டி கொடுத்து இப்போ ஐடி நாட் ஃபவுண்டுன்னு வருது. இப்போ நாங்கள் அந்த ஐடியில் வந்து ஸ்டாக் இல்லை. இப்படி வந்து நாங்கள் இதில் வந்து பில்லை வந்து ஜெனரேட் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஐடியில் வந்து ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ண போகிறோமோ அந்த ஐடியை வந்து நாங்கள் கொடுத்து ஸ்டாக்கை வந்து க்ரியேட் பண்ணணும். டேட்டா பேஸில் இருக்கிற ஐடியில் அங்கே இருக்கிற ஐடியை கொடுத்து வந்து நாங்கள் ஸ்ட்ரொக்கை வந்து பில்லில் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் என்ன ஐடி இருக்கோ அந்த ஐடி நம்பரை கொடுத்து நாங்கள் வந்து ஸ்ட்ரொக்கை வந்து பில் வந்து ஜெனரேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் அந்த 1013 ஐடி கொடுத்துருக்குறோம்.
டீயும் கொடுத்து எவ்வளோ பேமெண்ட் வந்து சப்மிட் பண்ண போகிறோம் அதுக்கும் கொடுத்து என்ன பண்ணினோம்னா நாங்கள் வந்து பில் வந்து எங்களுக்கு ஓட்டோவாக வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. நாங்கள் எங்களோட ப்ரொஜெக்டில் வந்து பிடிஎஃப்பில் வந்து அந்த பில் வந்து எங்களுக்கு சேவ் ஆகும். நாங்கள் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்ற பேரில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் டெஸ்க்டாப்பில். அதுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளே வந்து bill.txt என்ற பேரில் வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகியிருக்கு. இந்த பில் வந்து அங்கே வந்து ஜெனரேட் ஆகியிருக்கு. இப்படி வந்து நாங்கள் பில்லையும் வந்து csharpையும் SQLையும் பயன்படுத்தி நாங்கள் இதில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.